அவனை சாவடிங்க சார். அவனை சாவடிங்க சார். அவனை சாவடி. அண்ணி. ரஜினி, என்னாச்சு? உனக்கு ஒண்ணாகல ரஜினி? தப்பு பண்ணிட்ட ரஜினி. உனக்கு ஒண்ணாகல? எனக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க ஏதாவது கனவு கண்டீங்களா? ஆமா, ஏதோ கனவு பார்த்தேன். என்ன கனவு? என்ன பாத்தீங்க? சொல்லுங்க, என்ன? இது பாருங்க, ஒண்ணுமே இல்ல. உங்க மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு கெட்ட கெட்ட கனவா வருது. ஒண்ணும் இல்லைங்க, நீங்க ரிலாக்ஸா இருங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. தண்ணி தண்ணி கூட. தண்ணியா? தோ ஒரு நிமிஷம் கொண்டு வரேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. கொஞ்சம் தண்ணி குடிங்க. பார்த்து குடிங்க, மெதுவா குடிங்க. ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. இது பாருங்க, நான் உங்களுக்கு விபூதி பூசுறேன், உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, சரியா? படுங்க, நீங்க படுங்க. கீழே வாங்க, கீழே வாங்க. லஞ்ச் எடுத்துருவாமா? இதோ வந்துட்டேன்டா. இந்தா ஒரு நிமிஷமா. எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேம்மா. டைம் ஆச்சு, குடு. கிளம்புடா. இது வேற. வரண்ணே. ஏய் சூர்யா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுண்ணே. எனக்கு இந்த கடையில வேலை செய்யறது பிடிக்கலடா, விட்டுறலான்னு இருக்கேன். கடைய நீ எடுத்து நடத்திக்க. ஏண்டா, உனக்கு என்ன புத்தி கிட்ட கெட்டு போச்சா? அவனுக்கு என்னடா தெரியும் கடையை பத்தியும் வியாபாரத்தை பத்தியும்? எனக்கு மட்டும் என்ன தெரியும்? எல்லாம் பழகுனது தானே, எதுவும் தானா வராது. ஏன்னா கடையை விட்டுட்டு என்ன பண்ண போற? அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம். இனிமே என்னால வியாபாரத்தை பார்த்துக்க முடியாதுன்னு தோணுது. என்ன? ஏய் 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 முரளி, நில்லுடா. மனசு சரியில்லை, உடம்புக்கு முடியலன்னா 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வீட்ல இரு. அதை விட்டுட்டு மொத்தமா விடுற விஷயமா இது? அதுக்குதான் சூர்யாவை பார்த்துக்கங்கிறேன். அட அறிவு கெட்டவனே, அவன் படிச்சவன், வேலைக்கு போறவன். அதை விட்டுட்டு அழுக்கு வேட்டையை மடிச்சு கட்டிட்டு மூட்டையை தூக்கி போட சொல்றியா அவன? அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அண்ணா இங்க பாரு, இந்த கடையில போய் வேலை பார்க்கறதெல்லாம் நான் அவமானமாவே நினைக்கல. நீ திடீர்னு கேட்டதுனால என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஒண்ணு வேணா பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆரம்பிக்கலாம். எனக்கு பேங்க்ல லோன் ஈஸியா கிடைக்கும். என்ன சொல்ற? வெளியில சொல்லாதடா, சிரிப்பாங்க. நீ ஐடில வேலை பார்க்கறே, கை நிறைய சம்பாதிக்கிறேன்னு நம்பிதான் உனக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சிருக்காங்க. இப்ப வேலையை விட்டுட்டு அண்ணனுக்கு துணையா ஊர் சுத்த போறேன்னு சொன்னா காரி துப்புவாங்க.
ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? மறந்தே போயிட்டாமா. ஆமா, உனக்கு எல்லாம் மறந்து போயிடும். என்னங்க நீங்க சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? என்ன இப்படி கேக்குறீங்க? உங்களை காணோன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். இப்ப நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அங்க போய் சொல்லிட்டு வர வேண்டாமா? கம்ப்ளைண்ட்டை கேன்சல் பண்ணலனா அவங்க பாட்டுக்கு உங்களை தேடிக்கிட்டே இருப்பாங்க. வேணாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். வேணும்னா அவங்கள ஃபோன் பண்ணி இங்க வர சொல்ல. என்ன ஃபோன் பண்ணி அவங்கள இங்க வர சொல்றதா? என்னங்க புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? 4 நாளா ஒருத்தரை காணோம்னா எங்க போனீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் இவனுக்கு எங்க புரிய போகுது ரஞ்சினி? இடிச்ச புலி மாதிரி இருக்கான் பாரு. எதை கேட்டாலும் நமக்கே பதில் சொல்றது இல்ல. அங்கேயாவது போய் ஏதாவது பேசட்டும். கிளம்புங்க. வேண்டாம் ரஞ்சினி, சீரியஸாவே சொல்றேன். அவங்கள இங்க வர சொல்ல. என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருந்தாலும் இங்கே முடிச்சுக்கலாம். ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? வயசு பொண்ணு இருக்கிற இடம் இங்க போய் போலீஸ வர சொல்றியே, கொஞ்சமாவது யோசிக்கவே மாட்டியா? இப்ப என்ன, நான் வந்துட்டேன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? ரஞ்சினி, நீ மட்டும் போயிட்டு வந்துரு. என்னடா பேசுற? இவன் போக மாட்டானா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொண்டாட்டிய போ சொல்றான். வெக்கமா இல்லையாடா உனக்கு? அவன் எதுக்கு அங்கெல்லாம் போகணும்? அவளுக்கு மட்டும் பயம் இருக்காதா? அதெல்லாம் முடியாது. மரியாதையா நீ மட்டும் போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேரு. அவ யாருன்னு தெரிஞ்சா இப்படி பேசுவீங்களாமா? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போயே. அத்தை, நானும் இவர் கூட போகத்தான் போறேன். எனக்கு அதுல எந்த கஷ்டமும் இல்ல. நமக்காக அவங்க எஃபர்ட் எடுக்கும்போது நாம அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வர்றதுதானே மரியாதை. அவனுக்கு மண்டையில ஏற மாதிரி சொல்லி கூட்டிட்டு போ. ஏண்டா உனக்கு ஆபீஸ் நேரம் ஆகலே? வா கிளம்பு. நீங்க ரெடி ஆயிடுங்க, 10 நிமிஷத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம். சார், ரஞ்சினி மேடம் வந்திருக்காங்க. உள்ள வர சொல்ல வேண்டியதுதானே, ஏன் வெளியே நிக்க வச்சிருக்க? போ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க சார். உட்காருங்க மேடம், உட்காருங்க. சார், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். இவர் திரும்பி வந்துட்டாரு. அதனால நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வந்திருக்கேன். என்ன சார் நீங்க வீட்டில் எல்லாரையும் கதி கலங்க வச்சுட்டீங்களே, எங்க தான் போயிட்டீங்க? பிசினஸ் விஷயமா எங்கேயாவது போயிருந்தீங்களா? இல்ல வேற யாராலையாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. வீட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ண வேண்டாமா சார்? இங்க பாருங்க, நீங்க யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லலாம். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம உங்களை கைட் பண்ண வேண்டியது எங்களோட பொறுப்பு. இன்ஃபேக்ட் பேப்பர்லயே உங்களை பத்தி விளம்பரம் கொடுக்கலான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை நீங்களே வந்துட்டீங்க. என்ன மேடம் எதுவுமே பேச மாட்டேன்றாரு? அவரு இப்ப நாங்க வெயில்ல வந்தோம்ல, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்காருன்னு நினைக்கிறேன். சார், தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? சொல்லுங்க சார், எங்க போயிருந்தீங்க? இல்ல, அது வந்து ஃப்ரெண்டோட சன்னுக்கு மும்பையில் கல்யாணம். மும்பைலையா? இல்ல, அங்க இல்ல, மும்பையில் தான் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை பார்த்துட்டு அப்படியே பிஸ்னஸ் விஷயமா கொஞ்சம் வேற இடங்களுக்கு போக வேண்டியது இருந்தது. அது சொல்றதுக்கு என்ன அப்படி ஒரு பயம்? எங்க போனா என்ன, நல்லபடியா நீங்க திரும்பி வந்ததே எனக்கு போதும்.
சரி, நீங்க வெளியில இருங்க. நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன். சார் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் லெட்டர் தரீங்களா? ஓகே மேடம். இவர் எதையோ மறைக்கிறாரு. தெரியுது மேடம், ரொம்ப பயந்துருக்காரு. அவர் வழியிலேயே போய் தான் பக்குவமா என்ன ஏதுன்ற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். எஸ், நான் பாத்துக்கிறேன். ஹலோ, இப்போதான் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோமே. இன்ஸ்பெக்டர் தான் நல்லா பழகுறாருன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிடலாம் நினச்சேன்னு வையே, நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அங்கே ஒரு உசுறு போயிருக்கும். பொண்டாட்டி போலீஸ்காரியாக இருக்கிறப்ப புருஷன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றது ஒன்றும் தப்பு இல்லை. இங்கே வந்தால் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? வாயை திறக்காம வீடு போய் சேரு. துப்பாக்கியை பத்திரமா ஹேண்டில் பண்ணணும். அது எதிராளியை தான் சுடுன்னு இல்லை, கொஞ்சம் அசந்தா உன்னையே காலி பண்ணிடு. எனிவே, இவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேன் சார். இந்தாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஐஜி சார் உங்க ஃபேமிலிக்கு செக்யூரிட்டி கொடுக்க சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார் மேடம். ஐ நோ, நான் தான் கேட்டிருந்தேன். ஓ, ஐஜி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். ஓகே Thank you. மேடம். வாங்க மேடம். என்னங்க, போலாமா? போலாம். வாங்க. எனக்கு இந்த ஸ்பூன்ல எடுத்து சாப்பிடுறதே பிடிக்கல. எங்க அம்மா ஊட்டி விட்டாதான் நல்லா சாப்பிட முடியுது. அம்மாவை ஸ்கூலுக்குள்ள விட மாட்டாங்க. இல்லன்னா எங்க அம்மா லஞ்ச் எடுத்துட்டு வந்து எனக்கு ஊட்டி விட ரெடியா இருக்காங்க. எங்க அம்மா எனக்கு கதை சொல்லிட்டே சாப்பாடு ஊட்டுவாங்களே. நமக்கெல்லாம் அம்மா தான் ஊட்டுவாங்க. இந்த பிரியாக்கு மட்டும் அவளே தான் ஊட்டிக்கணும். ஏய், சும்மா இருடி. எனக்கு எங்க அம்மா தான் ஊட்டி விடுவாங்க. எனக்கு ஊட்டி விட்டுட்டு கதை சொல்லிட்டு என் கூடவே படுத்துப்பாங்க. உனக்கு தெரியுமா? ஏய், நீ போய் சொல்றடி. ஒரு நாள் கூட உங்க அம்மாவை ஸ்கூலுக்கு கூட்டு வந்ததே இல்ல. அப்பா தானே வருவாங்க. நீ அப்பா பொண்ணு, நாங்கெல்லாம் அம்மா பொண்ணு. ஏய், எனக்கு கோவம் வருது. அந்த மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கும் அம்மா இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் வீட்ல மட்டும்தான் அம்மா இருக்காங்க. எனக்கு ஸ்கூல்லயும் அம்மா தான் டீச்சரா இருக்காங்க. டீச்சரா? போய் போய். ஏய், எப்படி சொல்ற பாரு போய். யாரடி போய் சொல்றாங்க? நான் சொல்றது ப்ராமிஸ். எங்க அம்மா தான் எனக்கு டீச்சர். எந்த டீச்சர்? ரஞ்சனி டீச்சர் தான் என்னோட அம்மா. ஏய், இங்க பாரு. இவ பேசுறத பாரு. டீச்சரை போய் அம்மான்றா. ஷேம் ஷேம் பப்பி ஷேம். இல்ல, நான் போய் சொல்லல. நிஜமாவே ரஞ்சனி டீச்சர் தான் எங்க அம்மா. சீ, போய் சொல்றவெல்லாம் எங்க டஸ்க்லயே இருக்க வேண்டாம். நீ முதல்ல போ. உன் பேச்சு நாங்க எல்லாருமே காவிட்டா விட்டுக்கோங்கடி. ரஞ்சனி டீச்சர் தான் என்னோட அம்மா. காட் ப்ராமிஸா உண்மைதான். எங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரிய போகுது? இனிமேல் இந்த மாதிரி பேசினா உன் கண்ணிலே குத்திடுவேன். ஏய், எங்க கண்ணு குத்து பாப்போம். நீ எங்க செட்டே கிடையாது. தள்ளி போடி. உன் பேச்சுக்கா என்னையடி பிடிச்சு தள்ளி விட்டேன் பாரு. என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? மிஸ் பாருங்க மிஸ், இந்த பிரியா பயங்கரமா போய் சொல்றா. பிரியா, என்ன சண்டை உங்களுக்குள்ள? மிஸ், ரஞ்சனி டீச்சர் தான் என்னோட அம்மான்னு சொன்னா இவங்க நம்பாம கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க மிஸ். என்னம்மா சொல்ற? ரஞ்சினி டீச்சர் உங்க அம்மாவா? ஆமா மிஸ். ஸ்கூல்ல அம்மான்னு கூப்பிட கூடாது, மிஸ்ன்னு தான் கூப்பிடணும்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு மிஸ். அதனால தான் நான் அவங்கள அம்மான்னு கூப்பிடுறது இல்ல
என்ன டீச்சர் இது திடீர்னு பார்த்தா குண்டை தூக்கி போடுறா? எனக்கு சாப்பாடு ஊட்டுறது, ஹோம்வொர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது, கதை சொல்றது, என் கூட படுத்து தூங்குறது எல்லாமே எங்க அம்மா தான் மிஸ். உங்க அம்மா உங்க வீட்லயே இருக்காங்க? எங்க வீட்டுக்கு டெய்லியும் வருவாங்க மிஸ். மிஸ் இவ போய் சொல்றா மிஸ். இவளுக்கு அம்மா இல்ல மிஸ், லூசு மிஸ். ஆமா மிஸ், அப்பத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கா. இவ ஒரு பைத்தியம் மிஸ். இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க மிஸ். எப்பவுமே லூசு மாதிரி பேசிட்டு இருப்பா மிஸ். பைத்தியம் மாதிரி பேசுறா மிஸ் இவ. இவளை நம்பாதீங்க மிஸ். ரஞ்சனி டீச்சர் கிட்ட உன்னை மாட்டி விடுறேன் பாரு. லூசு மாதிரியா பேசுற? லூசு 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 இவ லூசு லூசு மாதிரி பேசுற. என்ன இப்படி பேசுற? லூசு 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 பைத்தியம் லூசு லூசு பைத்தியம் நீ பைத்தியம் சும்மா இருங்க, சத்தம் போடாம இருங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்கல்ல. நான் இப்பவே எங்க அம்மா கிட்ட போய் அவங்கள கூட்டிட்டு வந்து சொல்ல வைக்கிறேன் பாரு. பிரியா, ஏய் பிரியா, ஏய் பிரியா, எங்க போற? நில்லு பிரியா.